ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இப்போ அவிச்சு வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரைட்டி ரைஸ், சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.